வணக்கம். அதிமுகவில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் தலைவிரித்துதான் ஆடுகிறது. எல்லா பொறுப்புகளையும் நீங்களே வைத்துக் கொள்வீர்களா? மாஜி அமைச்சர் அன்பழகனுடன் அதிமுக நிர்வாகிகள் மோதல் ஏற்பட்டது. மேலும் அமைச்சரை கண்ணால் அறைந்த காட்சிகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு பொறுப்பேற்று இந்த பிரச்சனைக்கு தீர்வை ஏற்படுத்துவாரா அல்லது வழக்கம் போல் கண்ணும் காணாமல் சென்று விடுவாரா? அதாவது தருமபுரியில் நேற்று நடந்த அதிமுக மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இரண்டு கோஷ்டிகளுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு 3 மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் குண்டலப்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று மதியம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அவைத்தலைவர் நாகராஜன் தலைமை வகித்தார். இதில் தருமபுரி மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சருமான KP அன்பழகன் MLA கலந்து கொண்டு பேசியுள்ளார். கூட்டத்தில் அதிமுக MLAக்கள் கோவிந்தசாமி, சம்பத்குமார், முன்னாள் MLAக்கள், கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் தேர்தலில் தோல்வி குறித்து தங்களது கருத்துக்களையும் கூறியுள்ளார்கள். தருமபுரி மாவட்ட முன்னாள் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் சங்கர பேசுகையில், முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் 1996ஆம் ஆண்டுகள்தான் அதிமுகவிற்குள் வந்தால் எங்கள் குடும்பம் பரம்பரையாக அதிமுகவில் இருக்கிறது. ஆனால் 96இல் வந்தவர் தற்பொழுது முக்கிய பொறுப்புகளை வைத்து வருகிறார் என்றும் அவரது உறவினர்களுக்கும் முக்கிய பொறுப்புகளை கொடுத்து வருகிறார் என்றும், அன்பழகன் நான் எப்பொழுது கட்சிக்கு வந்தேன் என்று கட்சியில் இருக்கும் மூத்தவர்களை கேட்டு தெரிந்து கொள் என்று அவர் பதிலடி கொடுக்க, இதனால் இரு கோஷ்டிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கருத்து சொல்லக்கூட உரிமை இல்லையா என்று சங்கருக்கு ஆதரவாக பேசியுள்ளதால் அன்பழகனுக்கும் சங்கருக்கும் இடையே மோதல்களும் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்குமா? ஏன் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியோ இவர்களுக்கிடையே கோஷ்டி மோதல்களோ எந்த ஒரு பிரச்சனைகளும் வெளியே தெரிந்திருக்காது. ஏனென்றால் அனைத்தையுமே கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அனைத்தையும் கண்டு காணாமல் சென்று கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் அதிமுக தொடர் தோல்விற்கு வழிவகுத்ததாகவும், இந்த பிரச்சனையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனத்தில் கொள்ளாமல் மாவட்ட செயலாளர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருந்தால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது.